ஹாய் நண்பர்களே! இன்று நாம வீட்டிலேயே ஸ்பெரம் கவுண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் Z-Check Alpha Sperm Count டெஸ்ட். இதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. ரிசல்ட் கூட 5 நிமிஷத்தில் வந்துடும். இந்த டெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தயக்கம் உள்ளவங்களுக்கு அல்லது லேபில் செஞ்சு பார்க்கறதுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சொல்யூஷன். வேறு எதுவும் இல்லாமல் வெறும் ஸ்பெரம் கவுண்ட் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பேபி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான முதல் ஸ்டெப். லேபில் செஞ்சு கம்ப்ளீப்பாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் யாருக்கு ப்ரைவேசிக்கு முக்கியமோ வீட்டிலையே செஞ்சுக்கணும்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸ்பெரம் கவுண்ட் நல்லா இருந்தால் தான் ப்ரெக்னன்சி சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க டெஸ்ட் எப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆல்ஃபா ஸ்பெர்ம் கவுண்ட் டெஸ்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் கிட், ஒரு பஃப் சொல்யூஷன் பாட்டில், 1 ml சிரிஞ்சி, ரிசல்ட் புரிஞ்ச ஒரு கைகாட்டி கார்டு, சீமன் சேகரிக்கிற ஒரு டப்பா, யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஒரு கால் பாக்க ரிக்வெஸ்ட் கார்டு. டெஸ்ட் செய்வது எப்படி? முதல்ல சீமன் சாம்பிள் அந்த கொடுத்த டப்பாலேயே சேகரிக்கணும். 3 முதல் 7 நாளுகள் ஜாக்குலேஷன் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ரிசல்ட் சரியாக வரும். டப்பாவை மெதுவாக 5-6 தடவைகள் குலுக்கணும். அதை பார்த்து 60 நிமிஷம் ஓயாதணும், லிக்விட் ஆகணும். இனி சிரிஞ்சி எடுத்து 0.1 ml சீமன் எடுத்து பஃப் பாட்டிலுக்குள்ளே ஊற்றணும். பாட்டிலுக்கு நன்கு மூடி 5-10 தடவைகள் குலுக்கணும். பாட்டில் முனை திறந்து 2 டிராப் டெஸ்ட் கிட்டில் உள்ள சாம்பிள் வெள்ளில் வைக்கணும். 5 நிமிஷம் காத்திருந்தால் ரிசல்ட் வந்துடும். பார்த்தீங்களா, வீட்டிலையே ஸ்பெரம் கவுண்ட் செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாமலே தனிமையில் ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபெர்டிலிட்டி ஜேர்னியில் இது ஒரு நல்ல ஸ்டார்ட். உடல்நிலை என்ன நிலமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வழி.